ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே கடையில் வாங்குகிற ஸ்வீட் தான் ஜாங்கிரி. அதை நம்ம இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 75 கிராம் உளுந்து எடுத்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா இது மாதிரி கிரைண்டரில் தண்ணி தெளித்து தெளித்து கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலர் பவுடர் சேர்த்து அதே போல் திரும்பவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்தில் கெட்டியாக பிசு பிசுன்ற பதத்தில் வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்து கலர் பவுடரும் சேர்த்து ரோஸ் எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும்போது நல்லா கடையில் வாங்குகிற ஜாங்கிரி மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர், திக்கான பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவை வந்து அதில் ஃபில் பண்ணி கார்னர்ஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பணியாரக்கல்லில் தான் இதை வந்து ஜாங்கிரி வந்து சுட போகிறோம், மினி ஜாங்கிரி. ஸோ அதில் வந்து 3/4 பங்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். சும்மா ஒரு 3 சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ரேண்டமாக பிழிஞ்சு விட்டிங்கனாலே மினி ஜாங்கிரி ரெடி ஆயிரும். மினி ஜாங்கிரினால ஈஸியாக வெந்துடும். இந்த ஜாங்கிரி வந்து நம்ம பணியாரக்கல் யூஸ் பண்ணி செய்கிறதுனால பிழியும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எல்லா ஜாங்கிரிஸுமே ஒரே சைஸில் கிடைக்கும். இந்த மாதிரி ஜாங்கிரிஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டுடலாம். ரொம்ப வேக விட வேணாம், கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேணாம். ஓரளவுக்கு கிறிஸ்பினஸ் வந்திருந்தால் போதும். இந்த மாதிரி எண்ணெய் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீனி பாகில் வந்து அந்த ஜாங்கிரிஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து 2 மினிட்ஸ் ஊற விடணும். ஊற விட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு 2 மினிட்ஸ் ஊற விடுங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது ஒரு ஜாங்கிரியே. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு வாய்க்கு ஒரு ஜாங்கிரி தான் வரும். அவ்வளோதாங்க. எப்போவுமே கடையில் வாங்குகிற ஜாங்கிரியை நம்ம இந்த வருஷம் வீட்டிலே செஞ்சாச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஜாங்கிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.